அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் 5th இயரில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் திருக்கேதாரம் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து பார்க்க போகிறோம். யார் வந்து இது எழுதியிருக்காங்கன்னா, சுந்தரர் வந்து எழுதியிருப்பார். ஸோ பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, பண் என்பதன் பொருள் வந்து இசை அப்படின்னு நமக்கு தெரியும். தமிழ் இசை பாடல் வந்து இசையோடு சேர்ந்து ஒலிக்கும் பொழுது பலவை முழவு என்பதன் பொருள் என்னன்னா, முதிர்ந்த மூங்கில்னு அர்த்தம். அது வந்து அதோடைய புல்லாங்குழலால் வந்து அதோடைய ஓசை வந்து எழுப்பும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மூங்கில் வந்து இயற்கையாகவே வந்து புல்லாங்குழலாக மாறி ஓசை ஒலிக்கும் அப்படின்றது வந்து மீன் வந்து வருது. கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த கனக சுனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நீர்கள் வந்து அது வந்து கண் வந்து கூசாத அளவுக்கு வைரம் மாதிரி மின்னும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து அதுக்கு வந்து மீனிங்கு. அடுத்து என்னென்னா, மண்ணின்ற மதவேலங்கள் மணிவாரி கொண்டு எரிய. மதவேலங்கள் என்பதன் பொருள் வந்து என்னது, மத யானை என்பதன் வந்து பொருள். அந்த யானைகள் வந்து என்னன்னா, மதம் பிடிச்ச அந்த யானைகள் வந்து மண் மேலே ஏறி நின்று மணிகளை வந்து வாரி கொண்டு எரியுமா. இவ்வளவு விஷயம் நடக்கும் பொழுதும் கின் அப்படின்ற எப்படி சொல்கிறதுனா, இந்த புத்திஸ்ட் இந்த மாங்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த துறவிகள், அவங்களாம் வந்து கின் அப்படின்ற ஒளியை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு வட்டமாக ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ஒளியை வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி கின் அப்படின்ற இசை வந்து எப்பயுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற இசையாக வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற இடம் தான் வந்து திருக்கேதாரம் அப்படின்றதான் வந்து சுந்தரர் வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போது சுந்தரருடைய ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்துருவோம். சுந்தரர் வந்து தேவாரம் பாடிய மூவருள் வந்து ஒருவர். தேவாரம் வந்து மொத்தம் 3 பேர் பாடியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது திருஞான சம்பந்தர், அடுத்து திருநாவுக்கரசர் தான் வந்து நம்ம அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சுந்தரர். இவங்க 3 பேர் தான் வந்து தேவாரத்தை வந்து பாடியிருக்காங்க. ஓகே, சுந்தரர் வந்து எந்த மாதிரி 2 பேர்கள் அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பியார் ஊரார் அண்டு தம்பிரான் தோழர் அப்படின்ற 2 பேர்களால் வந்து அழைக்கப்படுறாரு. தம்பிரான் தோழர் என்பதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் வந்து இவருக்கு வந்து ஃப்ரெண்டுன்ற மாதிரி. ஸோ தம்பிரான் தோழர் அப்படின்ற அழைக்கப்படுறாரு. தேவார பாடல் வந்து மொத்தம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா, மொத்தம் 12 தேவார பாடல்கள் வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது, 12 தேவார பாடல்கள் வந்து இருக்குது. அதில் 7ஆம் திருமுறையாக வந்து சுந்தரருடைய தேவாரம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, 7ஆம் திருமுறையாக சுந்தரருடைய தேவாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின திருத்தொண்ட தொகையை வந்து பேஸ் பண்ணி தான் சேக்கர் என்ன பண்ணுறாருனா, பெரிய புராணத்தை வந்து இயற்றுறாரு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை வந்து இயற்றுறாரு. அடுத்து வந்து இந்த தேவாரத்தை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, நம்பியாண்டார் நம்பி. இந்த நம்பியாண்டார் நம்பியும் நம்பியார் ஊராரும் வந்து நமக்கு வந்து குழப்பக்கூடியது. நம்பியாண்டார் அப்படின்னா தொகுத்தவர், நம்பியார் ஊரர் அப்படின்னா வந்து சுந்தரருடைய இன்னொரு பெயர். ஓகே, இதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து லைட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேக்கூட்டல் ஆரம்னா என்னன்னா, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு அர்த்தம். அதே நேரங்களில் ரொம்ப முக்கியமானது தேக்கூட்டல் வாரம் அப்படின்னா என்னன்னா, இனிய இசை மூலமாக வந்து பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடியது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பதிகம் என்பதன் பொருள் வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். பதிகம் 10 பாடல்களை கொண்டது தான் வந்து பதிகம். ஓகே, 10 பாடல்களை கொண்டது தான் வந்து என்னது பதிகம். இதான் வந்து சுந்தரர் பற்றிய விஷயம். ஒரு ரிவிஷனாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டுட்டோம். உங்களுக்கு நம்ம சேனல் யூஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.